இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பார்ட், நல்ல பங்கை குறித்து அதில் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அதை இயேசு கிறிஸ்து தான் தெளிவாக சொல்கிறாரு. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த பங்குன்னு ஒரு காரியம் இருக்குது. பங்குன்னு சொல்லும்போது செலெக்ஷன் ஒரு நல்ல பார்ட்னால் நமக்கு அது மோசமானதோ கசப்பானதோ அல்லனா தேவையில்லாத ஒரு காரியமும் அல்ல. நமக்கு தேவையான நல்ல ஒரு பங்கு அதை தெரிந்து கொண்டால் அது தன்னை விட்டு ஈடுபடாத. இந்த பங்கை குறித்து பேசும்போது என்ன இயேசு குறித்து பேசுகிறாருன்னா அவரை குறித்து பேசுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் யாரை தெரிந்து கொண்டு வச்சுருக்கிறோம்? இந்த நாட்களில் சில அனுபவங்கள் தான் நம்மள்ட்ட இப்படி இப்போ நான் என்ன பேசுகிறேன், சில அனுபவங்கள் தான் என்னை பேச வைக்குது. இப்போ இந்த காரியத்தை பார்த்திங்கன்னா நாம் இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்போம். நாம் யாரை நம்ம வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? அப்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம நெய்பர்ஸ், பிஸ்னஸ்லேயும் சரி தான், நம்ம வேலை செய்கிற இடத்துல அல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கிங் ஸ்டேஷன்லையாக இருக்கலாம். நம்முடைய தேர்ந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தெரிந்து கொண்டால் நல்ல பங்கை, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இருக்கு. அப்போது இந்த ஒரு பங்கு என்ன, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அல்ல ஒரு பந்தங்களாக இருக்கட்டும், அதை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம்? நமக்கு தேவையான ஒரு காரியத்தை நடத்தி முடிக்கிறதுபடியாக ஒரு செல்ஃபிஷ்னஸ் வேண்டி அல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் தேவையான ஒரு காரியம், அதற்காக வேண்டி நான் என்ன பண்ணியிருப்போம், அவங்க கூட மிங்கிளாகிருப்போம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேனர் மிங்கிளாகிருப்போம். இல்லைன்னா என்னன்னா நமக்கு ஒரு காரியம் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், மிங்கிளாகிருப்போம். இல்லைன்னா நம்ம இருதயமானதோ நம்முடைய சரீரமானதோ நம்ம தேவைகள் அனுசரித்து என்ன ஆகிட்டு இருக்கோம், மூவ் ஆகிட்டு இருக்கும். இதனால எனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு பங்கை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். அது கொஞ்ச நாளில் போகிற நேரம் அது நம்ம கசப்பாக முடியும், நமக்கு வேதனை கொடுக்குறதா முடியும், இல்லை நம்ம கவலை கூறியதாக முடியும், அல்ல நம்ம வாழ்க்கையை ஸ்கேட்டர் பண்ணுறது போல முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஒரு பிளைண்ட்னஸில் ஒன்று விடுறதா இருக்கும். ஒருவேளை ஏமாற்றுகிறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை புண்படுத்துகிறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சரீரத்திலையாக இருக்கட்டும், நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனி மீன்ஸ் என்ன காரியமாக இருந்தாலும் நம்மளை விட்டு அது பிரிந்து போகிற ஒரு அனுபவம், கசப்பான ஒரு அனுபவம், அன்பாக இருக்கலாம். சிலது என்னன்னா நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம கேரக்டரை மாற்றக்கூடியதாக இருக்கலாம், நம்ம பழக்க வழக்கங்கள் மாற்றுறதா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம் மேக்சிமம். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை தேர்ந்தெடுத்தால் நமக்கு வருத்தமும் சஞ்சலமும் தான். கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார்கிட்டையாவது போய் ஆறுதலுக்கு வேண்டி ஓடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நானும் போயிருக்கிறேன், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்களில் தேவன் என்னை உணர்த்தின ஒரு காரியம், என்னோடய வாழ்க்கை பயணத்தில் தேவன் என்னை மாற்றின ஒரு காரியம், என்னுடைய சிந்தனையை மாற்றின ஒரு காரியம் இந்த ஒரு வசனம் தான். நான் கஷ்டமான சூழ்நிலை இருந்தப்போ, துக்கமான சூழ்நிலை இருந்தப்போ, கவலையோடு இருந்தப்போ என்னோட தேவன் என்னை தேற்றின ஒரு வசனம், மரியாள் அன்னைக்கு ஒரு நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் நீ எதை தேர்ந்தெடுத்து வைத்திருந்த இவ்வளோ நாள்? அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அந்த கேள்விக்கு தேவன் எனக்கு ஒரு ஆன்சரும் கொடுத்தார். இதில் நல்ல பங்கை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வசனங்கள், அவர் நமக்கு வசனத்தில் பைபிளில் எல்லா வசனமும் நம்மளை தேற்றுகிற வசனமாக தான் இருக்கும், நம்முடைய மாற்றுதலுக்குரிய ஒரு வசனமாக தான் இருக்கும். அது நல்ல பங்காக தான் இருக்கும். ஒரு நாள் அது மோசமான பங்காக இருக்காது, தேவையில்லாத ஒரு பங்காக இருக்காது, நல்ல ஒரு பார்ட். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த நல்ல பங்கு என்னோட இருக்கும். கைவிட்டுட்டு போகிற ஒரு பங்கு அல்ல, கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து, கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல இந்த வசனம். அப்போ நான் இந்த நாளில் சொல்லுவேன், நம்ம எதை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நாள். நீங்கள் யாருக்கு மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? உங்கள் நண்பர்கள் மேலே வைத்திருக்கிறீங்களா? ஏமாற்றப்படுவீர்கள். இல்லைன்னா உங்களுக்கு பணம் மேலே வைத்திருக்கிறீங்களா? கவலையில் தான் கொண்டு போட முடியும். இன்னும் சொல்லுவோம், இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு மேலே ஒரு பார்ட்டாக நீங்கள் இந்த உலகத்தில் உள்ளவங்களை வைத்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை விட்டு ஒரு நாள் போவாங்க, இல்லை நீங்கள் அவங்கள விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா ஒரு கசப்பான அனுபவத்தை தான் கொடுப்பாங்க, எப்பவும் சந்தோஷமான அனுபவத்தை அவங்களால கொடுக்கவே முடியாது. நம்ம ஏமாற்றப்படுவோம். ஆனால் ஒரு நல்ல பங்குன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த பங்கை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும்.
ஒருவேளை நம்முடைய தீர்மானங்கள் சில நாட்கள் முன்னாடியாக இருக்கட்டும், இந்த நாட்கள் வர தீர்மானங்களை தப்பாக தான் எடுத்திருக்கோம். அந்த பங்கை நல்ல பங்கு எடுக்காமல் மோசமான பங்கை தான் எடுத்து நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துகிட்டே இருந்திருப்போம். அது ஒரு நாள் உங்களை கசப்பான அனுபவத்துக்கு கொண்டு விட அனுபவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறதா இருந்துச்சுன்னா, வசனத்தை தேர்ந்தெடுக்கிறதா இருந்துச்சுன்னா அது நல்ல பங்காக இருக்கும்னு இயேசு கிறிஸ்துவே சொல்கிறது, வசனம் சொல்லுது. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம்னு ஒரு பகுதியே இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கூடியே நீங்கள் அவரை கொண்டு போகிற நேரம் அந்த பார்த்து என்ன கூடியே இருக்கும், இருதயத்தில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற, சிந்தனையில் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏமாற்றப்பட மாட்டேன், தவறுகள் செய்ய போக மாட்டேன், இல்லைனா வேறு ஒரு காரியத்திலும் கவலைகள் வருவதற்கு தேவன் எனக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஒரு வேளை இந்த மாதிரி வந்திருந்தாலும் என்னை ஆற்றி தேற்றுவதற்கு யார் இருப்பா? தேவன் உங்களுக்கு கூட இருப்பார். அதனால தான் நல்ல பங்கை, எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த பங்கு நம்மளை எங்கே கொண்டு போய் விடுவோம்னா, நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கும்படியாக கொண்டு போவோம். இயேசு கிறிஸ்துவ நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா, இந்த உலகத்தை விட்டு நான் மறிக்கிற நேரம் எங்கே இருப்பேன்னா அவரே கூட இருப்பேன். இந்த நாட்கள் ரொம்ப ஒன்றும் போகலை. நிறைய பேர் நிறைய ஏமாற்றப்பட்டவர்களாகவும் கவலைகள் உள்ளவர்களாகவும் துக்கத்தோடும் இருக்கலாம். கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஒரு மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அநேக பேர் நம்பி போய் உங்களுக்கு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலும் நான் என்ன சொல்லுவேன், அவரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். வசனத்தை மாத்திரம் நம்பி போக. நல்ல பங்குன்னு சொல்கிறது வசனம் மாத்திரம்தான். பரிசுத்த வேதாகம்னு சொல்லியிருக்கு. ஒரு பரிசுத்தம் உள்ளது வசனம் மட்டும்தான். அவருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை மட்டும் தேர்ந்தெடுத்து போகிறதா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா இது ஆழமாக சொல்கிறேன்னா, சில கசப்பான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வந்த நாட்கள் இருக்கிறது. தேவன் அதிலேருந்து என்னை மீட்டெடுத்தார். அதனால தான் நான் இதை ஆழமாக சொல்கிறேன். ஆமென்.